தேவதை போதெல்லாம் நிஜம் நினைக்கவே நீரில் பின்புதான் நம்பிவிட்டு மறுக்கவில்லை Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பராக ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுனா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோட சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ஷார்ட் மேலே நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி ஷார்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிங்க. இல்லை உங்கள் டேப் தான் நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி கே ப்ளஸ் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வச்சு நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் உடனே புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் எடுத்து வந்திருப்பேன். மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி அந்த ப்ளூ கலர் இமேஜ் தந்திருப்பேன். நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ப்ளூ கலர் இமேஜ் மட்டும் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சேஞ்ச் பண்ண மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நான் லிரிக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18:27 நான் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளூ கலர் இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படி கேட்டால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நீங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து நான் சொல்கிற பிக்சல் வந்து கிராப் பண்ணணும். கிராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 9:16 சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த நாங்கள் ஆட் பண்ண சொல்லலாம் அந்த பிக்சல் பார்த்தா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் நீங்கள் க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லைனா யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். ஆட் ஆன இமேஜ் பார்த்தா மேலே அப்லேயும் டவுன்லோட் பார்த்தா கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இப்போ நம்ம ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இங்கே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆன இமேஜ் எனக்கு இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இங்கே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேலாட்ட ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ரைட் சைடில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி எங்கள் இமேஜை பாருங்கள். இமேஜ் நல்லா ஜூம் ஆகுது. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்வைப்பர் டு மூவ் இருங்க. அங்கே வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இமேஜ் நல்லா மூவ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சென்டர் பண்ணிங்க. இமேஜை சென்டர் பண்ணிட்டு மேலே செட்டிங் பண்ணி யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். இமேஜ் கன்வெர்ட் ஆகிட்டு சேவ் இருக்கும். நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எங்கள் ஆடியோவில் இருக்க மேலே ப்ளூ கலர் இமேஜில் இருக்க இப்போ அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து இருக்குது. இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஷோ ஆகும். அந்த ஷோ வர இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் ஆகி மட்டும் மேலே இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் கரெக்டாக நாங்கள் எது வரையும் ப்ளூ கலர் இமேஜ் ஆட் பண்ணிடணும் அது வரையும் உங்களுக்கு வந்து எந்த எரர் இருக்காமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 18:17 நான் வந்து திரும்பி ப்ளூ கலர் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே லிரிக் அதோட முடியுது. நெக்ஸ்ட் லிரிக் வந்து நெக்ஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் கிராப் பண்ணி எடுத்து சொன்னீங்க. அதே ஃபிக்ஸில் வந்து நீங்கள் நிறைய இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்த இமேஜ் கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு தெரியும் இங்கே ஆட் பண்ண மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து எஃபெக்டோட அந்த ஆட் ஆகும். நீங்கள் மூவ் பண்ண சொல்லுங்க நல்லா தெரியும் அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணே வந்துருங்க. நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வந்துடலாம். நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல இமேஜ் வந்து நல்லா வந்து ப்ளே ஆகுது நல்லாவே தெரியும். இந்த புக் மார்க் பசங்களுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7863 இது போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப் வந்து ஒரு சிசி லேயர் ஒரு ரேஜன் லேயர் வந்து சிசி வந்து ஆஃப் பண்ணுறப்ப கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க.
ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக் சிசி வந்து மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனே இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே செட்டிங்ஸ் மேலே ஏஆர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டிங் செக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.